ஐயோ என்னத்த வளையல் உடைஞ்சு போச்சு. ஐயோ பயங்கர அபசுக்கணும். அப்ப ஸ்வேதா ஆண்டி கல்யாணம் நடக்காது போல இருக்கே. பாவம் முறைச்சு என்ன பண்றது? கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முறைச்சாலும் பிரயோஜனம் இல்ல, சிரிச்சாலும் பிரயோஜனம் இல்ல. புரியுதா? ஏய், இப்ப வளையல் போட்டியே அதே மாதிரி உங்க அப்பாவுக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் நடக்கும் நினைச்சு போடு பாப்போம். அப்படியா? போடலாம் தான். ஆனா ஒரு வளையல உடைச்சிட்டேன், இந்த வளையலும் உடைச்சிட்டு என்ன பண்றது? வேண்டாம். அதுவும் இல்லாம எனக்கு மூடு சரியில்லை. நானா விளையாடாதான் உண்டு. மத்தவங்க சொல்லலாம் நான் விளையாட மாட்டேன். அத்தை இவங்க கூட பேசி பேசி வாய் வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது. வாங்க சோஃபால போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த குட்டி சனியனை ஒழிச்சாதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும். என்ன பேச்சு பேசுறேன்னு பாத்தீங்களா? இவளை ஏதாவது பண்ணாம விட மாட்டேன். எனக்கு மனசுக்குள்ள இருக்கிற கலக்கம் இன்னும் போகவே இல்லை. ருத்ராமும் ஜனனியும் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா அவங்க ஏதாவது ஸ்ட்ராங்கா பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க சும்மா பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத ஸ்வேதா. இல்ல இல்ல, இதை நான் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதுல எனக்கு சாதகமான ரிசல்ட் வந்தாதான் நான் நம்புவேன். சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? ஏய் நிஷா, அந்த மாமாவோட பொம்மை இருக்குல்ல, ஆமா. மாமாவோட பொம்மையும் 3 ரிங்கும் எடுத்துட்டு வைப்போம். எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னா இந்த ரிங் கரெக்டா விழணும். நான் 3 தடவை போடுறேன். 3 தடவையும் கரெக்டா விழணும். சரியா விழுந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காதுன்னு அர்த்தம். ஸ்வேதா, டென்ஷன் ஆகாத, கான்சென்ட்ரேஷன் பண்ண. டென்ஷன் ஆவறதுனால தான் மிஸ் ஆகுது. விடு ஸ்வேதா, தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. தேவையில்லாம டென்ஷன் ஆகல, என் தேவைக்காக தான் டென்ஷன் ஆகுறேன். நடக்காது நடக்காது நடக்காது, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நான் தான் சொல்றேன்ல, நான் தான் முன்னாடில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேனே. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க. எல்லாரும் எல்லாரும் ஏமாத்துறீங்க. எல்லாம் வேஸ்ட். போ, எதுவுமே நடக்காது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நான் தேவையில்லாம மனக்கோட்டை கட்டியிருந்தேன். அத கடலால வந்து அரிச்சிட்டு போயிடும். கால் பட்டாலே எரிஞ்சு விழுந்துரும். நான் கட்டினது மணல் கோட்டைன்னு இப்பதான் தெரியுது. இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த ரிங்கு விழல. ஒண்ணு பண்ணலாம். இப்போ அந்த வெண்ணிலாவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்குதான்னு நினைச்சு ரிங் போடுறேன். நடக்குதான்னு பாப்போம். ஏ ரிங் எட்ரி. எதுக்கு ஸ்வேதா இந்த விபரீத விளையாட்டு? அவ அவ்வளவு கவனமா வீசும் போதே ஒழுங்கா விழுகல. இப்ப அசால்ட்டா நின்னுட்டு இருக்கா. எப்படி விழும்? வாய்ப்பே இல்ல. என்னமா சொன்ன? ஒண்ணு இல்ல ஸ்வேதா, நீ போடு. மாமாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்குமா?
வேண்டாம் ஸ்வேதா விட்டுரு. எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியா தானே நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வேண்டாம் விட்டுரு. இல்ல இல்ல, நான் போட்டே ஆகணும், செக் பண்ணியே ஆகணும். போடுறேன். ஸ்வேதா ஸ்வேதா எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் கல்யாணம் நடக்காது. எனக்கு நல்லா தெரியும், என் கல்யாணம் நடக்காது. ச்சே! போகணும் தெரியல. இந்த கோவத்தோட இருக்கும் போதே அந்த வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு மொத்தமா துரத்தி அடிக்கணும். வேற வழியே இல்ல. இவ இப்படி பேசி பேசி ஏதாவது பண்ணி போலான்னு பயமா இருக்குடி. ஏய், வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பேரை விட்டுருக்க மாடி, அப்புறம் அசிங்க அசிங்கமா கேட்பாளுங்க. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீ முதல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுது. படி. சார், நாங்க மனநல காப்பகத்திலிருந்து வர்றோம். இங்க ஸ்வேதா யாரு? என்ன விஷயம்? இங்க ஸ்வேதாங்கிறவங்களுக்கு மனநல சரியில்லைன்னு போன் வந்துச்சு. யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், கண்டிப்பா இந்த அட்ரஸ்ல இருந்து தான் தகவல் வந்துச்சு. நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? ஸ்வேதா யாரு அத சொல்லுங்க நீங்க. என்ன சொன்னீங்க? இல்ல மேடம், இந்த வீட்ல இருந்து யாரோ போன் பண்ணி ஸ்வேதாங்கிறவங்களுக்கு மனநல சரியில்லை, வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பைத்தியம் ரொம்ப முத்திருச்சுன்னு சொன்னாங்க. ஓஹோ, ஓகே. ஸ்வேதாங்கிறது யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியல மேடம். சொல்றேன், நான் தான் ஸ்வேதா. சொல்லுங்க, நான் உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியறேனா? என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? இல்ல மேடம். அப்போ யாராவது போன் பண்ணி சொன்னா உடனே குரூப்பா சேர்ந்து கிளம்பி வந்துருவீங்களா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? நீங்க என்னத்த டாக்டருக்கு படிச்சு கழிச்சீங்க? வேன் இருக்கும், வேன வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? புடிச்சு இழுத்துட்டு போக ஆளு வேற. ஆமா, நான் பைத்தியம் தான், பைத்தியம் தான். குடிங்க, புடிச்சு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, குடிங்க. சொல்றேன்ல மேடம், மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கூட்டிட்டு போங்க. இருங்க மேடம், நான் சொல்றேன் ப்ளீஸ். இருங்க கூட்டிட்டு போங்க. இருங்க மேடம், விடு ஸ்வேதா. என்ன ஸ்வேதா பண்ணிட்டு இருக்க? பாருங்க மாமா, மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து நான் பைத்தியம்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போக ஆளுங்க வந்திருக்க. இத பாத்துக்கிட்டு என்ன கோவப்படாம சிரிச்சுக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அப்படி கோவப்படாம சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன தவிர முட்டாள் வேற யாருமே இல்ல மாமா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிற யாரோ தான் இத பண்ணிருக்கணும். டாக்டர், என்ன டாக்டர், என்ன நடக்குதுங்க? யாரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது? இல்ல சார், பேசுன லேடி அவங்களோட பேரை சொல்லல. ஸ்வேதாங்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வந்தோம் சார். அது எப்படி? யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியாம உங்களால இங்க வர முடியும்? சொல்லுங்க. ஒரு பொறுப்புள்ள டாக்டர் பேசுற பேச்சா அது? நீங்க என்னது டாக்டர் படிச்சு? நான் சொல்றது கொஞ்சம். நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நம்ம வீட்ல இருந்துதான் யாரோ ஒருத்தர் என்ன பத்தி சொல்லிட்டு அவங்க பேரை சொல்ல வேண்டான்னு பணம் கொடுத்து இவரை தடுத்திருக்காங்க.
என்ன மேடம் பணம் கொடுத்தாங்க அது இதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க எதுக்கு பணம் வாங்கணும்? போன் வந்துச்சு, உடனே நாங்க புறப்பட்டு வந்தோம். பாத்தீங்களா இவருக்கு கோவம் வருது பாத்தீங்களா மாமா? இரு ஸ்வேதா, கொஞ்சம் நான் பொறுமையா இப்ப கூட சொல்றேன் மாமா, இந்த விஷயத்தை யார் பண்ணிருப்பா, எதுக்கு பண்ணிருப்பாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா சொன்னா நீங்க தான் ஏத்துக்க மாட்டீங்களே. நான் கரடியா கத்துனாலும் இந்த வீட்ல என்ன நம்புறதுக்கு மட்டும் ஆள் கிடையாது. ஏன் நீ எப்படி நினைக்கிற? நான் நம்புறேன், நீ சொல்லு. உனக்கு உனக்கு என்ன தோணுது? யார் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிற? ம்ஹும். வேணாம் மாமா, நான் பைத்தியம். பைத்தியத்துக்கு என்ன தெரியும்? சிரிக்க தெரியும், அழ தெரியும், துணியை கிழிச்சுக்கிட்டு ஓட தெரியும். இந்த பைத்தியத்தை கட்டிக்கிட்டு உங்க வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என் கூட உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் மாமா. ஸ்வேதா, ஏன் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்க நீ? ஆமா, நான் தான் முடிச்சு போடுறேன். ஆனா எனக்கு 3 முடிச்சு போட வேண்டாம்னு சொல்றேன், புரிஞ்சுதா? இத பாரு, வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். வேண்டாம்னு சொல்றேன்ல. வேண்டாம் வேண்டாம், இன்னமும் வேண்டாம். என்ன ஸ்வேதா இது? நான் கிளம்புறேன் மாமா, இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன். நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? ஆ? நம்பிக்கை செத்து போறதுங்கிறது மனுஷங்க செத்து போறதுக்கு சமம். நம்பிக்கை இல்லாத வீட்டுல வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை. நான் போறேன். நான் இங்க இருந்து போனாதான் அவங்க நோக்கம் நிறைவேறும். இரு ஸ்வேதா, அவங்கன்னா எவங்க? நீ யாருன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். சொல்றேன் மாமா, ஆனா நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீ முதல் சொல்லு ஸ்வேதா, நம்புறேன். இத கண்டிப்பா இந்த வெண்ணிலா தான் பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுது. இப்ப நான் சொல்றேன் மாமா, இவ நோக்கம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுதான். இவ மொத்தமா போய், ஆனா நீங்க தான் இவள முழுசா நம்புறீங்க. இவ இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடக்கும். ஏன் ஸ்வேதா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? சத்தியமா நான் இதை பண்ணலக்கா. உன் சத்தியத்துல தூக்கி குப்பையில போடு. கண்டிப்பா இதை நீதான் பண்ணிருப்ப, நல்லா தெரியும். ஸ்வேதா ஸ்வேதா, பொறுமை. இத பரவ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. பண்ண சத்தியத்தை மீறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரியும் அவளை பத்தி. பாத்தீங்களா மாமா, இப்ப கூட நீங்க அவளைதான் நம்புறீங்க. நான் சொல்றது எதையுமே நீங்க கணக்குல வச்சுக்கல, நம்பவும் தயாரா இல்லல. நான் சொல்றத நம்பாத உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி மாமா இந்த வீட்ல இருக்க முடியும்? நான் இப்ப சொல்றேன், இந்த வீட்ல இந்த வெண்ணிலா இருக்கணும்னு நீங்க நினைச்சா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுருங்க. இந்த பார் ஸ்வேதா, கல்யாணத்தை நிறுத்தணும் அது இதுன்னு அவசரமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன, அவ தப்பு பண்ணிருக்காளன்னு தெரியணும், அவ்வளவுதானே? கோயில்ல வந்து சத்தியம் பண்ண சொல்லுவோம். நான் யாருக்குமே போன் பண்ணல. நீங்க கோயிலுக்கு கூப்பிட்டாலும் சரி, இல்ல வேற எங்க கூப்பிட்டாலும் சரி, அங்க வந்து நான் சத்தியம் பண்றேன். ஆமா ஆமா, ஏற்கனவே பண்ணி கொடுத்த சத்தியம் தான் சிரிப்பா சிரிக்குதே. இப்ப புதுசா வேற சத்தியம் வேற பண்ண போறியா? நீ சொல்றது வேண்டாம், அவ சொல்றது வேண்டாம். கோயில்ல போய் சோழி போட்டு பார்க்கலாம். தப்பு பண்ணது யாருன்னு அங்க தெரிஞ்சிட போகுது. சோழி என்ன சொல்லுதோ அதன்படி முடிவெடுக்கலாம். நான் பண்ணலன்னு நிரூபிக்க நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நான் கோவிலுக்கு வரேன். சரி, போலாம். இப்ப கூட நீங்க எனக்காக சம்மதிக்கல மாமா. இத பாரு ஸ்வேதா, கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டல, வெற்றி எதுக்கு மேலும் மேலும் வளர்த்துட்டே இருக்க? சரி போலாம். தாயி வெண்ணிலா, நல்லா இருக்கியாமா? இந்த பக்கம் உன்ன ஆளையே காணோம். அப்பப்ப வந்துட்டு போமா. சரி பாட்டி. என்ன இந்த புள்ள மந்திரிச்சு விட்ட மாதிரி போகுது?
இந்த மாந்திரிகர் இருக்காரு, இவர் மிகப்பெரிய வாக்குச்சாதுரியம் மிக்கவர். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இவற்றை சோழி போட்டு பார்க்க வந்துட்டு போவாங்க. ஒரு தடவை இவர் ஒரு வாக்கு சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. இவர் உள் மனசுக்குள்ள உத்தரவு கிடைச்சா மட்டும்தான் ஜோசியம் பார்க்கவே ஒத்துக்குவார். இப்ப அவர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். சுத்துப்பட்டு எல்லா ஊர்ல இருந்தும் இவற்றை வந்து ஜோசியம் பார்த்துட்டு போவாங்க. வணக்கம் சாமி. இப்ப என்ன உங்களுக்கு? இந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சோழி போட்டு பார்க்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? என்ன மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. இந்த பொண்ணு அவ வாயால ஒரு நம்பர் சொல்லணும். நான் 3 தடவை சோழி போடுவேன். அந்த 3 தடவையும் இந்த பொண்ணு சொன்ன அதே எண்ணிக்கையில சோழி விழுந்துச்சுன்னா இந்த பொண்ணு தான் குற்றவாளின்னு அர்த்தம். அப்படி வராம மாறி வந்துச்சுன்னா இவ குற்றம் பண்ணலன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? பேர் என்னம்மா? வெண்ணிலா. உன் மனசுக்குள்ள இறைவனை நல்லா தியானிச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு நம்பரை சொல்லு. நாலு. ஒரு தடவை முடிஞ்சது. இப்ப நான் மறுபடியும் போட போறேன். இது இறைவனோட வாக்குக்கு சமமானது. அதனால என்ன வந்தாலும் சரின்னு இத நம்பி எல்லாரும் ஏத்துக்கணும். புரிஞ்சுதா?